ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி டுடே எபிசோட். இந்த இடத்துல எலியில வீட்டை விட்டு போக சொல்லிட்டு வாங்க. ஒன்னே அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கான்ட்டு சொல்லியும் எல்லாருமே சொல்கிறாங்க. டே யாரும் எதுவும் பேசாதீங்க, நான் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இவன் வீட்டில் இருந்தாதான் பிரச்சனை வருது, நீ வீட்டில் இருக்க வேண்டாம், நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பாட்டி, எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் மட்டும்தான், வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குறதும் நீங்கள் தான், நான் என்னடா பண்ணுறேன் தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ நல்ல மாதிரி பேசிட்டேன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி, நீ உள்ள வான்னு சொல்லிட்டு தாத்தா கூட்டிகிட்டு போயிட்டு, ஈஸ்வரி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, நானும் உன்னை எல்லாம் நினச்சேன், ஆனால் இப்போ என்னடனா தேவையில்லாத பேசிட்டு இருக்க, நீ ரொம்பவே மாறிட்ட, பழைய ஈஸ்வரியா இல்லை, இப்போ நீ வேற மாதிரி நடந்துக்கிற, அவங்க மனுஷனை இந்த அளவுக்கு காயப்படுத்திட்டு இருக்க. இப்போ யாருங்க காயப்படுத்தினாங்க? யாரும் ஒன்று காயப்படுத்தல, அவங்க ஒழுங்கா இருந்தா நான் ஏன் அவங்கள காயப்படுத்த போறேன்றாங்க. தப்பா பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரி, நீ எல்லாமே தப்பா பண்ணிட்டு இருக்கானுவாங்க. இப்படி வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ பாக்கியவே வீட்டை விட்டு போக சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே, உன்னால தானே இப்படி நடந்துச்சு, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்ட்டு எல்லாம் ரொம்பவே கோவப்பட்ட அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நல்லா உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏங்க அப்ப நான் சொன்னதா தப்பா? அவன் என்ன சொன்னா தெரியுங்களா? நீங்க ஜெயிலுக்கு போய் உக்காந்துட்டுனால எனக்கு வேலை கிடையாது போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றான். அவன் சொல்றது எப்படி இருக்கு? நம்ம மனசுல இருக்க ஆதகத்தை சொல்லிட்டான், அதுக்காக நீ இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லாத ஒரு விஷயம் ஈஸ்வரின்ட்டு ஆர்குமெண்ட் பண்றாங்க. ஆமா, எல்லாம் என்னையே குறை சொல்லுங்கன்னு ஈஸ்வரி அழுகுறாங்க. பாத்தியா, ஏதாச்சும் ஒன்று சொன்னா இப்படி அழுக வேண்டியது, ஏன் தானே இப்படி இருக்கே தெரியல ஈஸ்வரின்றாங்க. ஆமா, நான் இப்படி இருக்க, அவங்க பண்றது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது இல்லைன்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து எப்படிவா இப்படி நீங்க சொல்லலாம், பாவமா எழில அப்படின்ட்டு எல்லாருமே, அதாவது ஜெனி, நம்மளுடைய செலிங்க, இனியா எல்லாருமே பேசிட்டாங்க. இல்லை எழில போக வேணான்னு சொல்லுங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் இல்லை, அவன் போகிறது தான் நல்லா இருந்து, அவன் இங்கேருந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு அவன் போய் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்கட்டும்ன்றாங்க. ஏன்னா அவன் எந்த அளவுக்கு இங்கே கஷ்டப்படுறான், இங்கே இருந்த அத்தை அவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, வேண்டாம் போட்டும். அம்மா நின்னுமா பேசிட்டு இருக்கேன்னு இன்னே சொல்கிறாங்க. அண்ணன் இங்கே தான் இருந்தாங்கன்னுட்டு சொல்கிறாங்க. நான் போய் பாட்டி காலில் கூட விழுந்து அவங்க இருக்க வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. வேண்டவே வேண்டாம், அவன் வீட்டை விட்டு போகிறது அவனுக்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு பாக்கி சொல்கிறாங்க. அப்புறமா எழில் வந்து பாட்டி சொன்ன விஷயங்கள், பாக்கி சொன்ன விஷயங்கள்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எழில் எல்லாம் என்ன அழுதா? அமர்தா போது எல்லாம் உன்னாலன்னு சொல்லாது சரியா, நீ நம்ம இங்கே இருக்கக்கூடாது. எழில் ப்ளீஸ் வேண்டாம் எழில், கிளம்பலாம், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுன்றாங்க. ப்ளீஸ் எழில் வேண்டாம், சொல்கிறத கேளுங்கன்னு வாங்க. இங்கே பாரு, நம்ம கிளம்புறது நல்லதுன்னு வாங்க. அப்புறம் நிலா பாப்பாறாங்க, இன்னி தூக்கி வச்சுப்பாங்க. நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு ஒன்று, அம்மா பாருங்கம்மா சொல்லுங்கம்மான்ட்டு அழுக்கிறாங்க. அப்புறமா வந்து பேக்கிங் பண்ணிவிட்டு எல்லாம் கீழே இறங்கி வராங்க. அன்னைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கு நீ? போகிறதே இல்லை, நாங்கள் போக தான் போகிறோன்ட்டு எலி வீட்டை விட்டு போகிறாங்க. குடும்பமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.